பார்த்து வருகிறோம். பாமகவில் தொடர்ந்து குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில் அக்கட்சியினுடைய எம்எல்ஏ அருளுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தலைமைச் செயலகம் வந்த பாமக எம்எல்ஏ அருள் திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், என்ன நடந்தது? தற்போது அவருடைய உடல்நிலை எவ்வாறு உள்ளது? கூடுதல் விவரம். கௌதமி, சேலம் மேற்கு தொகுதியை சேர்ந்தவர் பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள். அவர் தற்போது டாக்டர் ராமதாஸ் தரப்புடன் செயல்பட்டு வருகின்றார். இந்த நிலையில அவர் இன்று ஒரு எம்எல்ஏ என்ற அடிப்படையில பல்வேறு அலுவலர்களை சந்தித்து ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சந்தித்து மனு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். இதுபோன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிக்கடி இங்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை சந்திக்க வருவது வழக்கம். அந்த அடிப்படையில ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தன்னுடைய உதவியாளருடன் அவர் வந்திருக்கின்றார். அப்படி வரும்போது அவர் மேலே லிப்டிலே செல்லும் போது திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டதாகவும், மேற்கொண்டு அவரால் நடக்க முடியாத சூழல் ஏற்பட்டவுடன் அவருடன் இருந்த அந்த பிஏ உதவியுடன் அருகில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலக வளாகத்திலேயே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். மருத்துவமனையில் அவர்கள் இசிஜி எடுத்து பார்த்ததாக சொல்லப்படுகின்றது. உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கு செல்லுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே அந்த அடிப்படையிலே அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றிருக்கின்றார். சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலே தற்போது அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு ஹார்ட் அட்டாக், திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் வந்திருப்பதாக அவரது உதவியாளர் குறிப்பிடுகின்றார். எனவே அவர் தற்போது மருத்துவர்கள் கண்காணிப்பிலே அவருக்கு தீவிர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. பாமகவில் தொடர்ச்சியாக தந்தை மகன் இடையே கருத்து வேறுபாடு, குழப்பம் நீடித்து வரக்கூடிய நிலையில் இவர் தொடர்ந்து இரண்டு தரப்பும் தனித்தனியாக செயல்படக்கூடாது, தொடர்ந்து ஒரே தரப்பாகத்தான் பாமக வலுவாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார். இந்த நிலையிலே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது பாமகவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது.